வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை சென்னைஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் பிரீமியம் வியர் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நீயா நானா என்ன சப்ஜெக்ட் பேச போகுது அப்படின்னா சிஸ்டர்ஸ் சப்ஜெக்ட். ஒரு வீட்டில் அக்கா தங்கச்சி இருந்தால் அந்த வீடு கலகலான்னு இருக்கும், சில நேரம் கொலவெறியாக இருக்கும். ஏன்னா மெனி திங்ஸ். ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள 2 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னாலே பொதுவாக வந்து உன்னை விட நான் உயரம் கூட, உன்னை விட நான் உயரம் கம்மி அப்படின்னு ஒரு சண்டை நடக்கும். அப்பா எனக்கு மட்டும் இது வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத தொடங்கி அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி சின்னதாக அவங்களுக்குள்ள ஒரு போட்டி விளையாட்டாகவும் சீரியஸாகவும் அடிக்கடி மாறி 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 நடந்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அப்படின்னு வர்றப்போ இந்த நிறம் கலர் யார் சிவப்பு அப்படிங்கிற ஒரு சின்ன பஞ்சாயத்து வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அழகும் நிறமும் இதுதான் இந்த ஷோவுடைய பேஸ். இவங்க 2 பேருக்குள்ள என்ன டயலாக்ஸ் வீட்டுக்குள்ள நடந்துட்டுருக்கோ, இதை வச்சு மனதளவில் என்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, இதை ஒட்டி அவங்களுக்குள்ள செல்ல சண்டைகள் என்ன, சீரியஸ் சண்டைகள் என்ன அப்படின்னு எல்லா கோணங்களையும் பார்க்கவிருப்பதான் இன்றைய நீயா நானா. ப்ராபபிளி உங்கள் வீட்லேயும் இது இருக்கலாம். தட் இஸ் இந்த ஷோவை ஒரு சப்ஜெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது வீடுகளில் பேச்சிலையோ எல்லா இடங்களையும் எப்படி பேசிகிட்டு இருக்கப்ப எங்கெல்லாம் நிறம் பற்றி அது கருப்பு அவங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது வீட்டுக்குள்ளே. நமக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ட்ரெஸ் போட்டு வந்து நிற்போம், இது அவளுக்கு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், அவள் கலராக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் கருப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, வேற இது கொஞ்சம் பழசு தான். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரும்போது நீ மேக்கப் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோ அப்படின்னு என் தங்கச்சிக்கிட்ட, மேக்கப் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோ, அவள் கலர் கம்மியாக இருக்கா, நீ வந்து ரொம்ப பிரைட்டாலாம் தெரியக்கூடாது, ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் மொக்கையாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்சுவலாக அக்கா கொஞ்சம் கருப்பாக இருக்காங்கிறத நீ கொஞ்சம் டல்லாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வேற ஆல்பம்ஸ் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ஆல்பம்ஸ் பார்க்குறப்போ ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு தங்கச்சி யாரா கலராக இருந்தால் இவ கருப்பாக இருக்கா, ஸோ கொஞ்சம் கலராக ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணும்போது அப்போ கஷ்டமாக இருக்கும். ஓகே, எஸ், அதான் மெஹந்தி போடும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க அவளுக்கு போட்டால் கை ஃபுல்லாக தெரியும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். ஓகே, யாராச்சும் வெளியே போகும்போது யாராவது பார்த்தாங்கன்னா அடையாளமே தெரில அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ரொம்ப காண்டாக இருக்கும். ஸோ ஆக அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. கருப்பு சம்மந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. ஓகே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் இருக்குல்ல, அக்கா தங்கச்சி 2 பேரும், அதை எப்போயாவது பார்க்குறப்போ ஆல்பமில் பார்க்குறப்போ இல்லை தனியாக வச்சு பார்க்குறப்போ என்ன தோணும்? முடிஞ்ச அளவுக்கு எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன் சார். நான் மட்டும் கருப்பாக ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்காது, அவள் அழகாக இருப்பா, அதெல்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பா. யாரடி உன் தங்கச்சியா, இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காளே, அப்போ ரொம்ப ரொம்ப கருப்பாக இருக்காளே அப்படின்னு கேட்பாங்க. அதனால அதை எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன். முடிஞ்ச அளவுக்கு என் சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸே இருக்காது அவள் இருக்கிறதுனால. ஓ, ஓகே, வேற நான் அப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ்லாம் போடுவா. அப்போது என்னதான் நான் அவளை விட நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் அவளுக்கு தான் நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஸோ எனக்கு அது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஓகே, ஓகே. ஃபோனில் சில ஃபோட்டோஸில் நான் டெலீட் பண்ணிடுவேன். என் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நானும் என் சிஸ்டர் இருக்கிற ஃபோட்டோஸில் சில நான் டெலீட் பண்ணிடுவேன். அவள் க்யூட்டாக இருக்கா, நம்ம கொஞ்சம் டார்க்காக இருக்கோன்னு சொல்லி. ஓகே, வேற இப்போ நானும் எங்கள் அக்காவும் நானும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை யாராவது இதை காமிச்சோன்னா உங்கள் அக்கா பார்க்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க, நீ தான் பார்க்க எங்கள் அக்கா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்க சொல்றது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணும்னு நான் கேட்குறேன். அதுதான் அதே தான் எனக்கு தோணும். நம்ம கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி இருக்கும்னு தோணுமா? அதே தான் எனக்கு தோணும். ஓகே, வேற 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களை பார்க்கிற போது என்ன செய்வீர்கள்? ஒருவேளை நான் வெள்ளையா இல்லை அவள் கருப்பாக பிறந்திருந்தா நான் இன்னும் அழகாக இருந்திருப்பேனும். ஓ, அப்படி தோணும். தோணும். நான் எப்பப்பெல்லாம் கருப்பாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறனோ என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆல்பம் இருக்கு, அக்காவோட ஃபோட்டோ பெண்ணை வச்சு கிழிச்சிடுவேன். பெண்ணை வச்சு கிழிச்சு விட்டுருங்க சார். நம்ம ஃபோட்டோஸே நம்ம ஃபோனில் இருக்கு, நம்ம நல்ல ஃபோட்டோஸ் தான் வச்சிருப்போம். ஸோ அவங்களோட எடுத்த ஃபோட்டோஸை வந்து நம்ம டிபியாகவும் வைக்க முடியாது, ஃபேஸ்புக்லையும் போட முடியாது. அவங்க வந்து உன் தங்கச்சியாவது இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்வாங்க. ஸோ அந்த சேர்ந்துருக்க ஃபோட்டோஸே இருக்காது ஃபோனில். வேற 2 பேரும் உள்ள ஃபோட்டோகிராஃபை பார்க்குறப்ப என்ன தோணும்? ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவள் வந்து குண்டா இருந்தாலும் அழகாக இருப்பா, நம்ம ஒல்லியாக இருக்குமே அப்படி சொல்லிட்டு அந்த டைம் நம்ம கொஞ்சம் குண்டா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி. சும்மா அந்த பிள்ளை குண்டுன்னு சொல்லிவிட்டீங்க இப்போ.